ஓகே, ஆறாவது கேள்வி. கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டமை, தகவல்கள் சுருக்கமாக எழுதப்பட்டமை, இந்நாட்டினுடைய பழமையான வம்ச கதையை அமைந்துள்ளமை போன்ற விடயங்கள் எந்த மூலாதாரத்துடன் தொடர்புடையது? 2017ஆம் ஆண்டு இந்த கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். என்ன விடயம்னா கடைசியா நடந்த 2 வருஷமும் வந்த கேள்விகள் மகாவம்சத்தை அடிப்படையாக வைத்து கேள்விகள் எடுத்திருக்காங்க. நாம் என்ற மாணவர்கள்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த முறை வருகின்ற இந்த எழுதின பேப்பர் 2023ஆம் ஆண்டு எழுதின பேப்பர் மகாவம்சம் தான் கட்டாயம் நீங்க படிச்சுட்டு போங்க. என்ன போன வருஷம் மகாவம்சம் வந்தாலும் இந்த வருஷம் முதலாவது கேள்வி மகாவம்சத்தை சார்ந்த வகையில வர முடியும். ஏனென்றா அந்த காலகட்டத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. மகாவம்சம் இலக்கியமானது ஒரு பேசுபொருளாக காணப்படுது. எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஆக்கள் எழுதுறதுக்கு எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேசுபொருளாக காணப்படுது மகாவம்சம் என்ற ஒரு இலக்கியம். அப்ப அதால மகாவம்சம் என்ற இலக்கியத்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த இதனுடைய தகவல் தெரியுதான்றதுக்காக வேண்டி அந்த மகாவம்சம் என்ற இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து கேள்வி எடுப்பாங்க. இதைத்தான் பிள்ளைகள் படிச்சுட்டு போகின்றோடு ஜூம் கிளாஸ்ல இருக்கலாம். அதே அளவுக்கு நேரடி வகுப்புகள்ல நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த முறையும் கடைசியா வந்த கேள்வி மகாவம்சத்தை அடிப்படையாக வைத்து கேள்வி அப்ப உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இதான் சொல்லலாம் பிள்ளைகள். இது ரெக்கார்டிங் பண்ணப்படுது. என்ன வெண்ட கணிப்புப்படி தீவம்சம் பாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனண்டா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு விடயம் தொடர்ச்சியான வகையில ஒரு 2 வாரம் வரும், அதுக்கு அடுத்த கேள்வி மாறும். அப்ப மாறி மாறி வருது. ஒரு வருடமான தீவம்சம் அடுத்த வருஷம் மகாவம்சம் வருது. அதுக்கு அங்கால மகாவம்சம் அதுக்கு அடுத்தது தீவம்சம் வருது. அப்ப இப்படியான வகையில மாறி மாறி கேள்விகள் வாரத்தால 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தீவம்சத்தை அடிப்படையாக வைத்து கேள்விகள் வாரத்துக்கான அதிக அளவு தீவம்சம் தான் கேள்வி வரும் நான் சொல்ல மாட்டேன். தீவம்சத்தை அடிப்படையாக வைத்து கேள்வி வாரத்துக்கான வாய்ப்புகள் முதலாவது வினா வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிக அளவாக காணப்படுது. ஓகே, அப்படி வராம விட்டால் கட்டாயம் அடுத்த வருஷம் அது 100% சுவர் பண்ணலாம். தீவம்சம் தான் உங்களுடைய கேள்வியாக வரும் என்று. சரி, பார்த்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டமை, தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை, இந்நாட்டினுடைய பழமையான வம்ச கதையாக அமைந்துள்ளமை. அப்ப இந்த கிறிஸ்துவுக்கு இந்த அம்சங்கள் 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டிருக்கணுமா, அதே அளவுக்கு இலங்கையினுடைய ஒரு பழமையான வம்ச கதையா இருக்கணுமா. அப்ப இப்படியான விஷயங்கள் அதே அளவுக்கு இந்த தகவல்கள் சுருக்கமா இருக்கும். 3 தகவல்கள் சொல்லப்படுது. அப்ப இந்த 3 தகவல்களும் பொருந்தக்கூடிய வகையில இருக்கிற இதுகள் என்ன? மகாவம்சம் வருமா, தீவம்சம் வருமா, அல்லது தாதா வம்சம் வருமா, போதி வம்சம் வருமா? தீவம்சம். ஓகே மா, வெரி குட். அப்ப இதற்கான சரியான பதில் தீவம்சம். அப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஆரம்ப காலத்துல அட்டகதாக்கள் என்பது தோற்றம் பெற்றது. நீங்க படிச்சிருப்பீர்கள், முதலாம் பாடலாக கட்டாயம் ஞாபகம் இருக்கின்று நினைக்கிறேன். 3 அட்டகதாக்கள் இலங்கையில தோற்றம் பெற்றது. என்னென்ன அட்டகதா? யாராவது? வினய அட்டகதா, உத்தர அட்டகதா, உத்தர விஹார அட்டகதா, சிகல அட்டகதா. வெரி குட், வெரி குட். சிகல அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதாக்கள் என்ற வகையில ஆரம்ப காலத்துல அட்டகதாக்கள் தோற்றம் பெற்றது. அப்ப அந்த அட்டகதாக்களுக்கு பின்னர் அந்த அட்டகதாக்கள் ஒரு ஒழுங்கான வகையில எழுத்துருவும் பெறவில்லை. ஆனால் தீவம்சமானது பிற்பட்ட காலத்துல எழுத்துருவும் பெறுகின்றது. இருந்தாலும் அந்த தீவம்சத்துல என்ன விஷயம் என்றா, ஒரு விடயமானது தெளிவான வகையில் இப்ப மகாவம்சத்துல சொல்றப்படுற தகவல் மாதிரி இப்ப துட்டகைமுன் மன்னன் யாரோ அவனுடைய சிறப்புகள் என்ன இப்படி சொல்ற மாதிரி, அல்ல இலங்கையுடைய அரசியல் தகவல்கள் இப்படி சொல்ற மாதிரி இந்த தீவம்சத்துல அந்த விடயங்கள் சொல்லப்படவில்லை. அதே அளவுக்கு இந்த தீவம்சம் எழுதப்பட்ட காலகட்டம் எப்படி பார்த்தா கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு, மகாவம்சம் எழுதப்பட்ட கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு, தீவம்சம் எழுதப்பட்ட கிறிஸ்துவுக்கு 4ஆம் நூற்றாண்டு. அப்ப இதுக்கான சரியான விடை தீவம்சம் பெறும். அதே அளவுக்கு இந்த மகாவம்சம் என்ற ஒரு இலக்கியமானது எழுதப்பட்டமைக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்றா, இந்த தீவம்சம் என்ற இலக்கியத்தினுடைய என்ன குறைபாடுகள், ஒரு விஷயம்